ஓனருக்கா ஒரு நிமிஷம். என்ன நெட்ட மாதிரி? இந்த வீட்டுக்கா போறியா? ஆமா நெட்ட மாதிரி, அண்ணட்டி ஏக்காவையும் கூட்டணும்ல. ஏக்கா இவிய வீட்டுக்குள்ள நான் வரல, நீங்க வேணா போங்க. ஏன் நெட்ட மாதிரி? ஏக்கா நான் வரலக்கா, எனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல. சரி நெட்ட மாதிரி, நானும் கீதாவும் போயிட்டு வரோம். ஓனருக்கா நானும் வரல. நீ எதுக்கு வர மாட்டீங்க கீதா? வரலக்கா, நீங்களே போய் சொல்லிட்டு வாங்க. நீ வந்தா நல்லா இருக்கும்ல. இல்லக்கா நான் வரல. ஓஹோ, கல்யாணத்துக்கு முன்னாடி போக கூடாதுன்னு பாக்குறியோ? என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி போக கூடாது? அது வந்து நெட்ட மாதிரி ஓனருக்கா நான் சொல்லிடுறேன், நேராவது நீங்க போயிட்டு வாங்க. சரி, ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துறேன். சரிக்கா. ஏப்பா கீதா, ஓனருக்கா என்ன சொன்னாவ? என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி போக கூடாது? அது ஒண்ணும் இல்ல நெட்ட மாதிரி. ஒண்ணும் இல்லையா? என்னது கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்? அது எனக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதான் கல்யாணம் ஆகிற பொண்ணு யார் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு போறாவ. ஓஹோ, அப்படி சொன்னாவளா? ஆமா நெட்ட மாதிரி. ஏப்ப கல்யாணம் ஆகுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீ போக வேண்டியதானே? எனக்கு தான் போக இஷ்டம் இல்ல. ஏன்னா இந்த வீட்டுல உள்ளவன் செஞ்சது அந்த மாதிரி. ஆமா ஆமா, நடந்ததெல்லாம் நினைச்சாலே எரிச்சலா வருது கீதா. எப்படி காதலிச்சு நீ ஏமாத்திட்டா பத்தியா? ஆமா. இப்பயே வீட்டுக்கு வந்துட்டானா இல்ல வெளியூர்ல தான் இருக்கானான்னு தெரியல. தெரியலையே. சரி, அவன் எங்க இருந்தா நம்மளுக்கு என்ன? அவனெல்லாம் இனி பார்க்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஆமா, அவனை பத்தி பேசவே பிடிக்கல. ஏன் வீட்டு முன்னாடி நிக்க கூட பிடிக்கல கீதா. வா நம்ம அந்த பக்கம் போவோம். நெட்ட மாதிரி இன்னும் அருண் மேல ரொம்ப கோவமா தான் இருக்கா. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா இன்னும் கோவப்படுவா. இவங்க எதுக்கு ஏன் வீட்டுல வந்து என்னைய பொண்ணு கேட்டாங்க? பாவம் நெட்ட மாதிரி, இது அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை. எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆகிறது பார்த்தா நெட்ட மாதிரி ஏமாறையும் கோவப்படுவாளோ? பேசாம அவட்ட உண்மையை சொல்லிடலாமா? உண்மையை சொல்லவும் பயமா இருக்கே. அவ எதுவும் என்னை தப்பா எடுத்துக்கிட கூடாது. இப்ப என்ன செய்யறது? அனக்கிலியக்கா, அனக்கிலியக்கா, அனக்கிலியக்கா. சில்பா, வெளியே நின்று எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுறதுன்னு காதல கேட்கலையோ? உங்க அம்மா எங்க இருக்காவ? உன்னைதான் கேட்க சொல்லு. என்ன கேட்க கேட்க ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்திருக்கா? உங்க அம்மா எங்க சில்பா? காது எதுவும் செவிடா இருக்குமோ? கேட்க கேட்க பதில் சொல்லாம இருக்குதுப்ல. ஒருத்தி குத்துக்காலி மாதிரி வீட்டுல வந்து நிக்கிற, அது கூடவா தெரியல? அது கண்ணும் தெரியாது காதும் கேட்காதோ? இல்லையே, விட்டதுக்கு முன்னாடி பேசிருக்கேன். நல்லா காது கேட்க நல்லா தான் பாப்பா. என்னாச்சு இன்னைக்கு சேர மாதிரி உட்கார்ந்திருக்கா? ஏய் ஷில்பா, கேக்குதா இல்லையா? அனக்கிலியக்கா, அனக்கிலியக்கா, வா செல்லம்மா. அனக்கிலியக்கா, உங்க மகளுக்கு என்னாச்சு? அவளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா? நல்லா தான் இருக்கா, ஆனா கண்ணும் தெரியல காதும் கேட்கலையே. என்னது கண்ணு தெரியல காது கேட்கலையா? ஏய் ஷில்பா, என்னம்மா? இதான் நல்லா தானே கண்ணு தெரியுது காது கேக்குது, நான் கூப்பிட்டு திரும்புறாளே. எதுக்கு செல்லம்மா அப்படி சொன்னா? ஏக்கா, நான் இவ்வளவு நேரம் வந்து நின்று உங்களை எங்க எங்கன்னு அவட்ட கேட்டேன், பதிலே சொல்லல. என்னை பார்த்துட்டு வாங்கன்னு கூட சொல்லாம உட்கார்ந்துருக்காக்கா. வயசுக்குள்ள இப்படியா இருக்குது? கேட்ட கேளுக்கு பதில் சொல்லாம ஒரு குத்துக்கல் மாதிரி யாராவது உட்கார்ந்துருப்பாங்களா? சில்பா, அவளுக்கு என்ன கேடு? அவளை வான்னு சொல்ல வேண்டியதானே? அம்மா, நீங்க தான் ஒரு நேரமும் ஒண்ணு மாத்தி மாத்தி சொல்றீங்கம்மா. அன்னைக்கு அவிய வந்திருக்கும் போது எதுக்கு வான்னு கூப்பிட்டா, எதுக்கு அவியல கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சா இனி யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா. இப்போ இவியல வான்னு கூப்பிட வேண்டியதானேன்னு சொல்லியா? நான் என்னதாம்மா செய்யணும்? உன்னைய பெத்ததுக்கு ஒரு ஆட்டு வரல பெத்திருக்கலாம், மாவாட்டவாது உதவி இருக்கும். இனி யாராவது நம்ம வீட்டுக்கு வரும்போது இங்க உட்கார்ந்து இருந்தா காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். இனி உட்கார்ந்தனா ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்து கிடப்போ. போங்கம்மா, எது செஞ்சாலும் ஏசரிய. இனி யார் வந்தாலும் இங்க இருக்க மாட்டேன், நான் ரூமுக்கு போயிரு. போய் தோழ, என் மானத்தை வாங்காம. என்னாச்சுக்கா? அது ஒண்ணு இல்ல செல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு என்ன பத்துக்கு, அதனாலதான் அப்படி பேய அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? நான் கூட என்ன பாத்துட்டு பாக்காத மாதிரி இருக்கான்னு நினைச்சிட்டேன். சரி செல்லம்மா, உட்காரு. காபி சாப்பிடுறியா? இருக்கட்டும்க்கா, போற வீட்டுல எல்லாம் காபி குடிச்சிட்டு இருக்க முடியுமா? ஒரு விசேஷம், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விசேஷம்? ஒன்னாலக்கா, அந்த அலமேலக்கா இருக்காவல்ல, அதான் அலமேல் பாண்டியன். ஆமா, அவியலுக்கு என்ன? அலமேலக்காக்கு வளகாப்பு பண்ணியக்கா வர ஞாயிற்றுக்கிழமை. அதான் அவங்க கூட வந்திருக்க, குடும்பத்தோட வந்துருங்கக்கா. அலமேல பாண்டியனும் ஒண்ணும் இல்லாம கிடக்காவன்னு சொன்னாவ. அவிய வீட்லயும் சேர்த்துக்கிடையில இவிய வீட்லயும் சேர்த்துக்கிடையில கஷ்டப்படியாவன்னு சொல்லிட்டு இருந்தாவ. வேற எப்படி வளகாப்பு மட்டும் ஏற்பாடு பண்ணிருக்காவ? அந்த அளவுக்கு பணம் வந்துட்டோ? வளகாப்புக்கு எனக்கா செலவாகுது? 4 வளையல போடணும், 4 பேருக்கு சோறு போடணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் அண்ணனே ஏற்பாடு பண்ணிட்டாவ. நாங்க கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணி, அவ்வளவுதான். அப்படியே அவன் மாமியாருக்கு இந்த விஷயம் தெரியுமா?
செய்தி வந்து சீக்கிரமே கல்யாணம் இருக்கும். ஓ அப்படியாக்கா, சரிக்கா நீங்க வளகாப்புக்கு வந்துருங்க. நான் இல்லாமலேயே கண்டிப்பா வந்துருவேன். என் மார்போட உள்ள வரச்செல்லாம் ஒரு கிளாஸ் காபி குடிச்சிட்டு போங்க. வேண்டாக்கா, நாங்க நிறைய வீட்டுல போய் சொல்ல வேண்டியிருக்கு. வாரேக்கா. சரி சொல்லுமா, போயிட்டு வா. அந்த ஆலமேலு வளகாப்புக்கெல்லாம் எனக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. ஆனா என்ன செய்ய, ஆனா என் வீட்டுக்கு மருமகள வர போறவளும் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட சுத்திட்டு இருக்கா. அவளுக்காக இல்லாட்டியும் இவளுக்காக போய் தான் ஆகணும். என்ன இவ அம்மகாரி வேற ஒழுங்கான முடிவை சொல்லல. பாப்போம், சரி யோசிப்போம்னு சொல்லிட்டு தெரியா. இந்த வளகாப்புக்கு போயாது அவ ஆத்தாக்காரி மனசை மாத்தணும். சீக்கிரமா கல்யாண நாள பேசி முடிக்கணும். நெட்டமாரியம்மா, நெட்டமாரியம்மா, வா செல்லம்மா. ஹாய் நெட்டமாரி மதர். எப்ப போனா இப்பதான் வந்திருக்கா போல. எங்க போய் ஊர் சுத்திட்டு வரா? ஏமா கரெக்ட் தான், நான் ஊர் தான் சுத்திட்டு இருக்கேன். நெட்டமாரியம்மா அவ என் கூட தான் சுத்திட்டு இருக்கா. செல்லம்மா இது கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல, கவலையே இல்ல. புருஷ வீட்ல இருந்து வந்து இப்படி ஊர் சுத்திட்டு தெரியா. நீ ஏன் கொஞ்சம் புத்திமதி சொல்லக்கூடாதா? சொன்னா மட்டும் கேட்க மாட்டீவா? ஓனர்க்கா ஏன்க்கா இப்படி கால வரி விடுறிய? இல்ல நெட்டமாரியம்மா, அந்த பையனை செஞ்சது தப்பு தானே. அதான் நெட்டமாரி இப்படி இருக்கா. திரும்பி வரட்டா, அவன் நல்லபடியா போய் வாழ்வா. எங்க இருந்து திரும்பி அவனா வருவான்? இவனான போய் அங்க திருத்தனா? இங்க வந்து இருந்துட்டா அந்த பையனை எப்படி திருத்துவா, எப்படி அங்க போய் வாழ்வா? இவளை நினைச்சு நினைச்சுதான் எனக்கு இவன் அப்பாவுக்கு ஒரே வேதனையா இருக்கு. கட்டி கொடுத்தா நிம்மதி அங்க போய் வாழ்ந்தோன்னு இல்ல, வார வாரம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்துறியா. சரி நெட்டமாரியம்மா கோவப்படாதங்க. கொஞ்ச நாள்ல நெட்டமாரியும் மாறிடுவா. புருஷன் வந்து கூப்பிட்டா என்ன போக மாட்டாளா என்ன? போக மாட்டேன். பாத்தியா என்ன சொல்லியான்னு பாரு. சரி விடுங்க நெட்டமாரியம்மா, அவ ஏதோ சின்ன பிள்ளை பத்தியில பேசிட்டு இருக்கா. நீங்களே எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கிய? கொஞ்ச நாள் போனா எது சரி எது தப்புன்னு அவளுக்கே புரியும். இவளுக்கெல்லாம் ஒரு காலமும் புரியாது, சொல் பத்தியும் கிடையாது, சோய பத்தியும் கிடையாது. இவளை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தான் ஒரே வேதனை. ஏமோ அப்படி என்ன வேதனை பட்டுட்டா? எல்லா தப்புக்கும் காரணம் நீ தான், ஞாபகம் வச்சுக்க. என்ன செஞ்சாங்க, என்ன தப்பு செஞ்சா? நெட்டமாரியம்மா நாங்க வந்த விஷயமே வேற, நீங்க அவளை பிடிச்சு கத்திட்டு இருக்கிய. என்ன விஷயம்? அது அலமேல காட்டு வர ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க நெட்டமாரியம்மா. அதை சொல்லிட்டு போகதான் நாங்க வந்தோம். நீங்க எல்லாருமே சேர்ந்து வளகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல, அவிய புருஷன் தான் பண்ணியாவே. நாங்க அவியலுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கோம், அவ்வளவுதான். அந்தானே வீடு வீடா போய் நம்ம ஊருக்குள்ள சொல்லிருந்தக்கா அப்படின்னு சொன்னாவளா, அதை எல்லாரும் கூப்பிடுறதுக்கு தான்க்கா வந்தோம். அப்படியா? நெட்டமாரி மதர், நானும் கூப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும் நெட்டமாரியம்மா, கண்டிப்பா வளகாப்புக்கு குடும்பத்தோட வந்துங்க நெட்டமாரியம்மா. உங்களுக்கே தெரியும் அலமேலக்காக்கு யாரும் இல்ல, நம்ம தான் அவியலுக்கு உறவு அப்படின்னு இருக்கோம். நீங்க வராம இருந்துறாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க. சரி செல்லம்மா வந்துருங்க. சரி நெட்டமாரியம்மா நாங்க போயிட்டு வரோம். சரி சரி வாங்க. நெட்டமாரி மதர், பாய் நெட்டமாரி மதர், நான் ஊருக்குள்ள எல்லாரையும் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். அழைக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியோ? ஆமா பெரிய மனுஷி தான், இந்த வளர்த்தி பத்தாதா? வளர்த்தி இறந்துட்டா மட்டும் போதுமா? கல்யாணம் பண்ணி கொடுத்தா புருஷன் கூட போய் ஒழுங்கா வாழணும். ஏமா இதுக்கும் அதுக்கும் என்னமா சம்பந்தம்? நீ இப்படி வீடு வீடா போய் ஒரு ஒருத்தையும் கூப்பிட்டு இருந்தா நீ ஏன் புருஷன் கூட இல்லாம இங்க வந்து இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு வீட்டுல போய் பதில் சொல்லிட்டு வருவியோ? ஏமா நானும் இந்த ஊருக்குள்ள பாதி வீட்டுக்கு போயிட்டேன், யாருமே என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல. இந்த வீட்டுலதான் ஒரே கேள்வியா இருக்கு. நான் தான் கேட்பேன், நான் பெத்து தொலைச்சிட்டேன்ல. உன் வாழ்க்கை இப்படி நாசமா போகுதேன்னு நான் தான் கேட்பேன், வேற எவன் கேட்பா? இங்க பாரு மாறி, ஒழுங்கா உன் புருஷன் கூட போய் வாழ்றதுக்கு வழிய பாரு. நான் அவன் வந்து கூட்டிட்டு போ வருவான்னு பார்த்தாச்சு, என்ன வரையில. நீ ஏன் வரட்டன்னு அவைய உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கேன். இதுக்கு மேல நம்ம இப்படி வீட்டுல இருந்தா சரிப்பட்டு வராது. இன்னைக்கே கிளம்பி நீ உன் புருஷன் வீட்டுக்கு போ. அவகிட்ட போய் தெரியாம எங்க வீட்டுக்கு போயிட்டு மனசு கேட்டு அந்த வீட்டுல இரு. அத்து புஸ்கு, நான் தான் முத நாளே சொன்னேன் அந்த வீட்டு பக்கம் நீ போக மாட்டேன்னு. மறுபடியும் போங்க, எல்லாம் போக முடியாது. வரலன்னா போயிட்டு போறாமா விடு. ஆமாமா அவன் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? அதனால அவன் அங்கேயே இருக்கட்டும், நான் இங்கேயே இருக்கேன். அதெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணும் மனசு உடஞ்சு போகல, அப்ப எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியாவ. அவனா வந்தா பேசிக்கிடலான்னு சொன்னாவ. நீ ரொம்ப பேசாதம்மா, சும்மா எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காது, அதை பத்தி யோசிக்காத, அது விடு. ஏமா நீ பெத்த பிள்ளை தானே, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல தானே இருந்தேன். அங்க ஒரு பிரச்சனைன்னு வந்ததானே இப்ப இங்க இருக்கேன். அதுக்குள்ள எதுக்கு இப்படி தலைகளே நிக்கா? வாரவிய முன்னாடி போறவிய முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருக்கா. என்னமா பிரச்சனை இப்ப உனக்கு? ஏமா பேசுறவியா 4 விதமா பேசதான் செய்வாவ. எல்லாத்துக்கும் கேட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால வாழவே முடியாது. இதோட நடந்ததை விடு.
நடக்க போறத மட்டும் யோசி. நடக்க போறதுனா என்ன சொல்ல வர? இன்னொரு கல்யாணம் முடிக்கலாம் பாக்குறியோ? ஏம்மா சுவாதிக்காதம்மா என்னையா, ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு நானே படாத பாடுபட்டு இருக்கேன். அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா? இன்னொரு கல்யாணம்? நீ பாட்டுக்கு சும்மா இரு. எனக்கு அலமேலக்கா வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு மொத்த ஏற்பாடும் நான் தான் பண்ண போறேன். வீட்டு பக்கம் அப்பப்பதான் வருவேன். அதுவும் சாப்பிடுற நேரத்துக்கு தான் கரெக்டா வருவேன். சோத்தை மட்டும் ஆக்கி வை. மத்த நேரம்லாம் அவங்க வீட்டுல தான் இருப்பேன். ஏன் நீ இந்த பந்தல் போட போறியோ? ஐ, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. அதையும் சேர்த்து நானே போட்டுறேன், செலவும் கம்மியாகும். மாறி என்னமா பிரச்சனை உனக்கு? ஃபங்க்ஷன் முடிகிற வரையும் வீட்டு பக்கம் ஒழுங்கா வரமாட்டேன். அலமேலக்காக்கு அங்க யாரும் இல்ல, நான் தான் பாத்துக்கிடணும். போயிட்டு வரமா. ஏய் நிக்க மாறி. பாய். வாடி வாடா. எங்க சுத்தினாலும் கடைசில இந்த வீட்டுக்கு தான் வரணும். வா உன்னை பாத்துக்கிறேன். புருஷன் கூட போய் ஒழுங்கா வான்னு சொன்னா வியாக்கியானம் பேசிட்டு போற. முதல்ல இவ பூச்சி